வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை தருவேன்? இளைப்பாறுதல் தானே சிஸ்டர் நமக்கு வேணும். அந்த சமாதானம் உள்ள வாழ்க்கை தானே வேணும். அது உலகத்துக்கிட்ட போனா கிடைக்காது, ஆபீஸுக்கு போனா கிடைக்காது, அது லட்சங்களை கோடிகளை வாங்கினாலும் கிடைக்காது. ஆனா அதை யாரு கொடுக்கிறாரா? ஆண்டவர் கொடுக்கிறார். எஸ், இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல சமாதானமே இல்லை. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் திங்கள் வந்து சனிக்கிழமை வரைக்கும் கரெக்டா போகும். ஆனா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல குடும்பம் குழம்பிடும் டக்குன்னு. என்னடா திடீர்னு ஹஸ்பண்ட் தேவையில்லாம இதை பேசுறாரு, திடீர்னு ஒய்ஃப் ஒண்ணு பேசும், திடீர்னு யார் யாரும் இதை பேசி சமாதானத்தை குலைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சமாதானம் குலைஞ்சோன்னு நம்ம நினைக்கிறோம், போடா இன்னைக்கு எதுக்கு பைபிள் படிச்சுக்கிட்டு, இன்னைக்கு எதுக்கு குடும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி அங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுறோம். அப்படி வெளியே போறவன் அப்படியே போயிடுறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் மறுபடியும் தேவ சமூகத்துல வந்து கர்த்தரோடு நிலை நிற்கும் போது தான் கர்த்தர் எதை கொடுக்கிறவராக இருக்கிறாரா? இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கு. அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மறுபடியும் சொல்றேன், நம்ம அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் ஆண்டவர் உனக்காக கொடுப்பார். நீ கவலையே பட வேண்டாம். உன்னோடு இருக்கிறத தேவன் உண்மை உள்ளவர். அவர் நித்திய பிதா, சொன்னதை செய்பவர். அவர் உனக்கு இளைப்பாறுதல், சமாதானம் இல்லாத இருக்கிற சூழ்நிலை நிறைய வாழ்க்கையில வரும். நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. மாம்ச வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களுக்கு தான் செய்யுது. கடனால நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. தெரியாம பண்ண பாவத்தினால நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உன் ஆபீஸ் காரியத்தால நிறைய இடங்கள்ல சமாதானம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதை காட்டிலும் கர்த்தர் பெரியவராகவும் கூட இருக்கிறாரு. இதை பார்க்கிலும் இயேசு நல்லவராகவும் கூட இருக்கிறாரு. அவர் இவை எல்லாவற்றையும் உன்னை சீர்படுத்தி அந்த இளைப்பாறுதலை தருவார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீயே அவைகளை உன் இருதயத்துல வச்சு சுமக்காத, உன் பாரத்தை எல்லாம் யார் மேல இறக்கி வச்சிரு? இயேசு மேல இறக்கி வச்சிரு. அவர் சுமை தாங்கியாய் உனக்காக இருக்கிறார். அவர் எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார். மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா சிரிச்சிருவான், முன்னாடி அக்செப்ட் பண்ணிட்டு பின்னாடி போய் கலாச்சிட்டு போயிடுவான். ஆனா கர்த்தர் கலாய்க்கிறவர் கிடையாது. கர்த்தர் உன்னை குற்றப்படுத்துறது கிடையாது. நீ மனுஷங்கிட்ட சிஸ்டர் இப்படிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு ஒரு சீக்ரெட் சொல்லுங்களேன். அந்த சீக்ரெட் ஒரு மாசம் பாதுகாக்கப்பட்டாலும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே அது வேற ஒரு ஸ்டோரியா வெளியே வந்து பிளாஸ்ட் ஆயிடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ எதை சொன்னாலும் அதை ரகசியமாக பத்திரப்படுத்தி வைக்கப்படும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கேன். உன் நினைவுகள் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீங்க யாருக்கிட்டையும் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் உன்னை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமா? நிர்வாணிகளாக இருக்கிறோம். எதையுமே மறைக்க முடியாது. மனுஷங்கிட்ட வேணா மறைச்சிடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம எதையும் மறைக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ யாரும் சொல்லல, கர்த்தர் நல்லவர்.